இந்த நாளிலும் மீண்டும் உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்கு தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனத்திலே போயிடணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். பொதுவாக இந்த புதிய வருடம் என்ற ஒரு சூழலை நினைக்கும் போது புதிய வருடத்திற்கு புதிய வாக்கு தத்தங்கள் என்று சொல்லி ஒரு காரியம் இருப்பதை எல்லா சபைகளில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம். பல வசனங்களை அப்படியே பிரிண்ட் பண்ணியாச்சு. அதில் ஏதோ ஒன்றை எடுத்து இது எனக்குள்ள வாக்குத்தத்தம், இது உங்களுக்குள்ள வாக்குத்தத்தம் என்று சொல்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது முதலாவது புரிய வேண்டியது, இது இயேசுவோ அப்போஸ்தலர்களோ காண்பித்த ஒரு மாதிரி அல்ல. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்பது உண்மை, அதில் சந்தேகம் கிடையாது. யார் கொடுக்கணும்? தேவன் கொடுக்கணும், இல்லையா? சரிதானே? நாம் எடுத்துக்கிட முடியுமா? இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட முடியாது. தேவன் கொடுக்க வேண்டும். நிறைய வாக்குத்தத்தங்கள் பைபிளில் இருக்குது. ஆனால் எந்த வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையில் நமக்கு தகுதி என்பதை தேவன் முடிவு செய்யணும். சரிதானே? வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது உண்மை. அது எல்லா தேவனுடைய விசுவாசிகள் தேவ மனிதர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் கொடுத்தது, பொதுவாய் சொன்னது எல்லாம் இருந்தாலும் அந்த எந்த சந்தர்ப்பத்துக்கு சரியான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுங்கிறது அந்த தேவன் தான் அதிலிருந்து எடுத்து தரணும். சரிதானே? இதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே. நமக்கு தோணுற மாதிரி யாருக்கோ எதற்கோ எந்த சூழ்நிலையிலோ சொன்ன ஒன்றை நமக்காக நாம் உரிமை கோரி எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். பல வேளை இதை சரியாக பலர் புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அது ஒரு தனித்த விஷயம். அதை அவர் நிறைவேற்றுவார். அதை எங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். மற்றபடி நாமவே ஆசைப்பட்டு ஒன்றை எடுத்துக்கொள்வது அது ஒரு சரியான நடைமுறை அல்ல. எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிமையானது தான் என்றாலும் கூட அந்த தகுதிக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமான ஒரு கேள்வி இருக்கு, இல்லையா? எல்லாரும் சொல்லிக்கலாம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கும் உரிமை என்று சொன்னாலும் பல சந்தர்ப்பத்தில் தோல்வி அடைந்திருக்கிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வாக்குத்தத்தம் என்று ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றால் அதை கர்த்தர் தெளிவாக நமக்கு கொடுக்க வேண்டும். அது ஒரு அற்புதமான அனுபவம். அது இருக்கட்டும், நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. இப்போது தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்போஸ்தலர் மூலமாய் கிறிஸ்துவின் சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான அடிப்படை வாக்குத்தத்தத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அது என்ன? தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதல் விஷயம் அது என்னதுன்னா, தேவன் ஆட்சி செய்யக்கூடிய, யாரு? பரலோகத்தின் தேவன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அதற்கு நாம் காத்திருக்கணும். அப்போ இங்கே உலகத்தில் வாழும்போது இந்த உலகம் தேவனுடைய ஆட்சியில் இல்லை. இது முதலாவது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய, அறிவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இது உலகம் முழுவதும், அதாவது ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அவர்கள் தேவனை அசட்டை பண்ணதுனால தேவ ஆட்சி போயிட்டு, அந்த பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் அந்த தோட்டத்திலே வந்து அவர் உலாவினார் என்ற ஒரு செய்தி உண்டு, இல்லையா? அது நின்று போயிட்டு, முடிந்து போயிட்டு. அப்போ தேவனுடைய ஆட்சி, தேவனுடைய உறவு உலகத்தோடு துண்டிக்கப்பட்டது. அது முதலாவது விஷயம். அதுக்கு பிறகு பிசாசனுடைய ஆளுகை, மனிதனுடைய இருதயம் எல்லாம் பொல்லாப்பு, தீமை, அழிவு இப்படி தொடர்ந்து வருது. சில மனிதர்கள், ஒரு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தனி மனிதனாக இருந்திருக்கிறான், நோவாய் சஞ்சரிக்கிறவனாக இருந்திருக்கிறான், ஆபிரகாமை குறித்து இப்படி சில தனி மனிதர்கள் இருந்திருக்கிறார். அதன் பிறகு தேவன் இஸ்ரவேலர்களை தனியாக பிரித்தெடுக்கிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார் பாருங்க, லேவியர் 20:26, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தலாக இருக்கும்படி நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். அந்த வார்த்தை மீண்டும், ஏன்? வேறு யாரும் அப்படி இல்லை, எனக்கு சொந்த மக்களாக இருக்கணும்னு சொல்லி அவர்களை பிரித்தெடுக்கிறார். அவர்களுக்கு சட்டங்களை கொடுக்கிறார். அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அதுதான் முக்கியமான இடம். ஏன்? நடுவில் எருசலேம் தேவாலயம், ஆசரிப்பு கூடாரம், அங்கே தான் தேவ பிரசன்னம் இருக்கும். தேவ பிரசன்னம், அந்த கிருபாசனம்னு சொல்லக்கூடிய ஒரு பெட்டி
அதுக்கு மேல் பகுதியில் தான் அந்த தேவ பிரசன்னம். கிருபையினால் தேவன் ஆசனம் போட்டு இருந்து ஆட்சி செய்கிற ஒரு அனுபவம் இருந்து. அப்போ அப்படி ஒரு அனுபவம் இருந்து ஒரு காலம் இருந்து அதனால் சொன்னார், நீ தேசத்தை தீட்டுப்படுத்தாமல் அல்லது என்ன எரிச்சல் ஊட்டாமல் நீ பாளையெல்லாம் சுத்தமாக இருக்கணும், தேவ சித்தம் நடக்கணும் என்கிற ஒரு காரியத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா நான் உங்கள் மத்தியில் என்ன செய்கிறேன், வாசம் பண்ணுகிறேன், அதற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா நான் ஓடி போயிடுவேன் இல்லையா. அன்று ஏதேன் தோட்டத்தை விட்டு ஓடி போனது மாதிரி உங்களை விட்டு நான் என்ன செஞ்சிருவேன், ஓடி போயிடுவேன். ஆகவே நீங்கள் தகுதியாய் நடந்து கொள்ளணும். எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து போனால் கர்த்தர் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வாசலில் நின்று கர்த்தருடைய அந்த ஜனங்களுக்கு சொல்லு, கர்த்தருடைய ஜனங்களே வார்த்தையை கேளுங்க. இது 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்குள்ள வழக்கை தீர்த்து அங்கே நீண்ட பட்டியல் போகுது. நீதிமான்களாய் உத்தமர்களாய் நடந்து கொண்டால் மட்டும்தான் உங்களை இங்கே நான் குடியிருக்க பண்ணுவேன். ஏதோ ஒரு கோயில், ஒரு ஜப வீடு, ஒரு ஆலயம் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் ஒன்றும் சரி வராது. நான் உங்கள் மத்தியில் இருந்து உங்களை வாசம் பண்ணணும், உங்கள் ஆட்சி செய்யணும், உங்களை இந்த இடத்துல குடியிருக்க பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு உகந்த மக்களாய் வாழுங்கள். இப்போ சரிதானே, அப்படி இல்லைன்னா நான் போயிடுவேன். அது ஜனங்கள் கேட்கவில்லை. அவர் தேசத்தை அந்த எருசலேம் அந்த சூழ்நிலையை விட்டு போய்விட்டார். கீழே வாசித்தேன்னா அவர் சொல்வார், முன்னேல இது மாதிரி என் 14 என் நாமம் தரிக்கப்பட்டதும் முன்பு நம்பிக்கை கொண்டிருந்த சீலோ, அங்கே ஒரு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது, நான் வாசம் பண்ணினேன், என்னை எரிச்சல் ஊட்டினார்கள், நான் போய்விட்டேன். ஏதேன் தோட்டத்தில் என்ன எரிச்சல் ஊட்டினார்கள், நான் போய்விட்டேன். சீலோவில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போய்விட்டேன். எருசலேம் இப்போ கட்டி வச்சுருக்குதியா, ஆலயம்னு வச்சுருக்குதியா, இங்கே இருந்தால் நான் போயிடுவேன். இல்லையோ அப்படி சொன்னார். ஆனால் அந்த ஜனங்கள் கேட்கல. அவர் கர்த்தரை எரிச்சல் ஊட்டினார்கள். ஆகவே அந்த தேவாலயத்தை இடித்து போட்டார். அது எரேமியா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம். தேவனே நேபுகாத்நேச்சருடைய ஸ்தானாபதி நபுசராதனை அனுப்பி தேவாலயத்தை உடச்சி தீ கொளுத்தி எல்லாம் அழிச்சு போட்டார். இன்னைக்கு வரைக்கும் தேவாலயம் இல்லாமாச்சு. இல்லையோ என்ன புரிஞ்சுங்க, தேவன் ஆட்சி செய்ய விரும்பினார். ஆனால் மனிதர்கள் அவருக்கு உகந்தவர்களாய் வாழவில்லை. பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால ஆட்சியை இழந்துட்டாங்க. அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். அப்போ அவருடைய ஆட்சி உலகத்தில் இல்லை. இது முதல் புரிதல். சரியா? 2வது, இப்போ லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிசாசு சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனு கொடுப்பேன். இப்போ பிசாசு சொல்கிறான், அவர் பொய்யாச்சு, அவருக்கு ஆட்சி கிடையாது. இப்போ என்னுடைய ஆட்சியில் தான் உலகம் இருக்குது. அது இயேசு மறக்கவில்லை, அது ஒப்புக்கொள்கிறார். அது யோவான் 18:36 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொல்லியாச்சு. என்னுடைய ஆட்சி இங்கே இல்லை. சரிதானே? அது உண்மை. அங்கே இருந்தே போயாச்சு, எனக்கு ஆட்சி இல்லை, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அவர் சொல்லிவிட்டார். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்ற வசனம். இதெல்லாம் நாம் அடிக்கடி பார்க்குறது. என்ன புரிஞ்சுங்க, இப்போ இருக்க உலகம் யாருடைய ஆட்சியில் இல்லை? பரலோக தேவனுடைய ஆட்சியில் இல்லை. நம்பர் 1. 2வது, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவும் சொல்லிட்டார், என்னுடைய இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு ராஜ்யம் இங்கே இல்லை, ஆட்சியில் இல்லை. இங்கே பிசாசனுடைய ஆட்சி இருக்குது. இதுதான் இது ரொம்ப பலவேளை இது பெரிய தவறு. இந்த புரிதல் இல்லாமல் போகிறதுனால தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குழப்பம், கன்ஃபியூஷன். கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் சபையிலும் ஏற்படுகிற குழப்பத்துக்கு அடிப்படை காரணமே இந்த உலகத்தை பிசாசு ஆட்சி செய்கிறான், தேவன் ஆட்சி செய்யவில்லைங்கிற புரிதல் இல்லாமல் பல தான் பிரசங்கிமார் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆட்சி செய்கிறாருலாம் தெரியாமல் சொல்லிடுறாங்க. அந்த வசனம் எல்லாம் அந்த காலம் எங்கே, எருசலேமில் அங்கே தேவன் இருந்து ஆட்சி செய்த ஒரு காலம் இருந்து இல்லையா, அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாகும் இங்கே அவர்கள் திருப்பி எடுத்து சொல்வது. இப்போ அது மனுஷர்கள் தேவனை புறக்கணித்ததுனால பிசாசினாலது. ஆகையினால தான் பேதுரு சொல்லுகிறார், இங்கே தேவனுடைய நீதி அல்லது சட்டம் நியாயங்கள் ஒன்றுங்கள், அதான் நீதி வாசமாக இருக்குன்னா தேவன் ஆட்சி செய்கிற தேவ சட்டம் செயல்படுகிற ஒரு சூழல் அது இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அந்த பரமண்டல ஜபத்தில் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் நிறைவு செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக ஜெபம் பண்ண சொன்னது உண்மைதான். ஆனால் நடக்கலை. அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அது தேவ பிள்ளைகளுக்குள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் நடக்கலாம், பெரும்பாலும் நடக்கலை. அதனால தான் பேதுரு சொல்லிட்டார், எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் நேரடியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது.
அங்கே நீங்கள் வர வேண்டும், அதற்கு நீங்கள் தகுதி அடைய வேண்டும், அதுக்கு காத்திருக்கணும் என்கிற ஒரு நிபந்தனையோடு வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். அல்ல ஐடியா புரிஞ்சா? தேவன் ஆட்சி செய்யக்கூடிய அது புதிய வானம், இது இல்லை புதுசு. இந்த வானங்களும் பூமி உண்டாகும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். அப்போ இங்கே புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் இப்போ சபைக்குள்ளே இருக்க யாராவது விசுவாசிகள் எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் தந்தார், அப்படி வாக்குத்தத்தம் தந்தாருன்னு சொன்னால் இந்த வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டு தான் அது இருக்கணும். அல்ல இதுதான் முதல் பிரச்சனை. பூமிக்குரிய காரியங்களை நீங்கள் ஏன்னா இங்கே எங்களுக்கு புதிய வானம் புதிய பூமிக்கு காத்திருன்னு சொன்ன பிறகு, அப்போஸ்தலருக்கு சொன்ன பிறகு, அவர்கள் ஏற்படுத்தின சபைக்கு எப்படி நீங்கள் புதிய பூமிக்குரிய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும்னு ஒரு முக்கியமான கேள்வி வருது. அல்லையோ, இது கொஞ்சம் ஆழமான விஷயம். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுமையாக தெரியும். என்ன இது புதுமையாக இருக்குது? ஏன்னா எல்லாரும் வேறு காரியம் பேசி விட்டார். நான் அப்படி பேச முடியாது. தெளிவாக வசன ஐடியா தான் உங்களுக்கு சொல்லணும். அப்போ புதிய வானம் பூமிக்குரிய வாக்குத்தத்தம், அதற்கேற்ற வாக்குத்தத்தம் ஏதாவது இருந்தால் மட்டுமே இது இயேசு தம்முடைய சபைக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுக்குற வாக்குத்தத்தமாய் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3:20-21 அதில் என்ன சொல்லுவார்? நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, கர்த்தரா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா? எகெயின் வார்த்தை, அது பேதுரு சொன்ன வார்த்தை, இது பவுல் சொன்ன வார்த்தை. நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, அது பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இயேசு என்ன ரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே எங்கள் அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு மாற்றி அமைப்பார். பேதுரு சொன்னார் புதிய வானம் பூமி சூழ்நிலைக்கு காத்திருக்கிறோம். இங்கே பவுல் சொல்லுகிறார் புதிய சரீரத்துக்கு காத்திருக்கிறோம். அல்ல ரெண்டு வார்த்தையும் புரிஞ்சுதா? அப்போ பழைய வானம் பூமிக்குரிய வாக்குத்தத்தம் இல்லை. முதலாவது பழைய சரீரத்துக்குள்ள வாக்குத்தத்தம் இல்லை. இதுதான் ஆவிக்குரிய புதிய ஏற்பாடு அடிப்படை சத்தியம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் வந்தா, ஆகையால் இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்கிறது, பிரசவ வேதனையில் சிக்கி இருக்கு. ஆவியின் முதற்பலங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்புக்காக புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பார்த்தலாம் இங்கே என்ன புரிஞ்சிய? நாம் இந்த சர்வ சிருஷ்டியும் சாபத்தில் இருக்கு, தவித்து கொண்டிருக்கிறது. இந்த தவிப்பு எப்போ தீரும்? ஒரு கேள்வி. நமக்கும் உலக பிரகாரமான தவிப்பு உண்டு, சரீர பிரகாரமான தவிப்பு உண்டு. என்ன நினைப்போம்? போன வருஷம்தான் எனக்கு தவிப்பு தீரலை, இனி இந்த வருஷமாவது தீருமா, புதிய வருஷத்தில் தீருமா, அதுக்கேற்ற வாக்குத்தத்தம் ஏதாவது பிரசங்கி மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார் இந்த தவிப்பு இங்கே தீராது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த தவிப்பு தீராது. தேவ பிள்ளைகளாக நாம் வெளிப்படும் போது நமக்கு ஒரு புதிய சரீரம் புதிய சிருஷ்டிங்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்போது மட்டும்தான் இந்த தவிப்பு முழுமையாய் முடிவடையும். அல்லேலூயா. அதுவரை இந்த தவிப்பு தொடரும். எல்லா வசனங்களும் அது எந்த அப்போஸ்தலர் சொன்னாலும் இயேசு சொன்னாலும் எல்லாம் ஒரே ஆவினாலே அருளப்பட்டதுனால அது ஒரே விதமாக தான் இருக்கும், ஒரு முரண்பாடாக இருக்காது. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது காரியம். ஆகவே இந்த தவிப்பு, இந்த பூமிக்குரிய தவிப்பு எல்லாம் தீர வேண்டும் என்றால் நாம் ஒரு புதிய சிருஷ்டிக்குள்ளாய் செல்ல வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம். நமக்கு ஆசை பல மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் இல்லை, இப்படி தான் நான் வைத்திருக்கிறேன், இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் செல்ல வேண்டும். அதை புத்திர சுவீகாரம்னா இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பாய் நம்மை மாற்றி அமைக்கிற அந்த சூழ்நிலையை அது குறிப்பிடுகிறது. புதிய சிருஷ்டியின் அனுபவத்துக்குள்ளே போகிறது. அந்த சாயலுக்குள்ளே போகும்போது தான் நம்முடைய தவிப்பெல்லாம் முடிவுக்கு வரும் என்பதை இங்கே மனசில் கொள்ள வேண்டும். அல்ல கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆனால் இதுதான் செய்தி. இப்போ 1 பேதுரு 2:11, பேதுரு 1 பேதுரு 2:11, அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற இந்த பூமிக்குரிய இச்சைகளை விட்டு விலகி, சரி போதும், இந்த பூமிக்குரிய காரியங்கள், இப்போ ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற உலகத்துக்குரிய அந்த மாம்சத்துக்குரிய பல காரியங்கள், அதை விட்டு விலகி ஜீவிக்கணும். ஏன்னா நாம் இங்கே அந்நியராக இருக்கிறோம். அல்ல
அப்போ இது நமக்கு சொந்த தேசம் இல்லை. இங்கே நம்முடைய ராஜா இங்கே இல்லை, இங்கே வேற ராஜா, இது வேற ராஜ்யம். அதில் வந்து நாம் சிக்கி இருக்கிறோம், அந்நியராக இருக்கிறோம். அந்த தேசத்தோட இந்த உலகத்தோட நமக்கு இந்த பற்றோ சம்பந்தமோ ஐக்கியமோ உறவோ கிடையாது. அல்லேலூயா. அப்போ அந்நியராக இருக்கிறோம். அந்த வார்த்தையை மனசில் வைங்க. எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், இது நமக்கு தற்காலம் அல்லது பரதேசிகளாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இது இருக்குது, இது நமக்கு சொந்தம் கிடையாது என்கிற வார்த்தை. 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து விடும், இது நிரந்தரம் இல்லை, நமக்கு சொந்தம் இல்லை. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு தான் நமக்கு சொந்த பரலோகத்தில் உண்டு, அதுதான் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற புதிய வானம், புதிய பூமி, புதிய சரீரம் என்று சொல்லக்கூடிய புதிய சிருஷ்டி தான் நமக்கு சொந்தமானது. அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய காரியம் ஒன்றும் நமக்கு உரிமையும் சொந்தம் கிடையாதுன்னா இதற்குரிய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தர முடியாது. அது நமக்கு தேவைதான், அது அவசியத்துக்கு ஏற்ப சில விஷயம் ஒரு எல்லையில் நின்றுடும். வாக்குறுதி எல்லாமே ஏன்னா 1 யோவான் 2:25-26 சொல்லுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இங்கே கவனிங்க. அப்போ இங்கே உள்ளதெல்லாம் அநித்தியமாகிவிட்டது, இனி வரப்போகிறது நித்தியமானது. அப்போ நித்தியமானவைகளை குறித்த வாக்குறுதியை தான் உங்களுக்கு தந்திருக்கேன், அதான் அந்த அடிப்படை. அநித்தியமானவைகளை குறித்த வாக்குறுதி நான் தரையில்லை, நான் தர போகிறதில்ல. நித்தியமான காரியங்களை குறித்த ஒரு வாக்குறுதியை தான். அதான் இதில் வந்து பொம்மைக்குரிய ரீதியிலான காரியங்களில் கூடுதல் குறைகளெல்லாம் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும். நீங்கள் விசுவாசிகளை பாருங்கள், வறுமையில் வாடுகிறவர்கள் உண்டு, வியாதி பலவீனங்களும் இருக்கவங்க உண்டு, வசதியார் எல்லாம் இருக்கு இல்லையா, மாறி மாறி இருக்குது இல்லையா. பூமிக்குரிய வாக்குத்தத்தமாக இருந்தால் எல்லாருக்கும் ஒன்று போல இருந்திருக்கணுமே, அப்படி இல்லை. ஆகையினால தான் இதை பற்றி சொல்லவில்லை, இதில் எந்த உத்தரவாதம் நமக்கு தரலை. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. சொல்லிட்டு அது யோவான் சொல்லுவார். இது யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தம் கேட்குது என் பின் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்ன ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை தான் இவர் உறுதிப்படுத்துகிறார். அப்போ என்ன உறுதிப்படுத்துகிறாருன்னு சொன்னால், அதாவது நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அந்த வார்த்தையினுடைய ஆழம், வேற கிடையாது, வேற கிடையாது. என்பது இங்கே எத்தனை மொழிபெயர்ப்புலையும் பாருங்க, நித்திய ஜீவனை தருவேன் என்பது மட்டும்தான், அதுதான் உறுதியான கன்ஃபர்மேட்டிவ் ஒரு வாக்குத்தத்தம். அது சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு காரிய வசனத்தில் சொல்லுவார், உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை நான் எழுதுகிறேன். ஏன்? இந்த நித்தியமான ஜீவ வாக்குத்தத்தத்துக்கு எதிரான காரியங்களை அநேகர் வாக்குத்தத்தம்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவார்கள். அப்படித்தானே? அதுதானே, அதான் அர்த்தம். ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் இந்த காரியத்தை நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன் என்று குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை இங்கே மனசில் கொள்ளணும். அப்போ முதலாவது பூமிக்குரியதெல்லாம் அநித்தியமானது, இங்கே பரதேசி, இங்கே நமக்கு சொந்தம் இல்லை. ஆபிரகாம் கூட ஆபிரகாமுடைய காலத்தை பற்றி நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது கூட அங்கே அப்படி தான் நம்ம படிக்க முடியும். ஆபிரகாம் கூட ஈசாக்கோட யாக்கோபோடும் கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். அவன் பரதேசியை போல இருந்தான் இல்லையா, பரதேசியை போல வாழ்ந்து கூடாரங்களிலே வாசம் பண்ணினான் என்று சொல்லுதான் 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவன் அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். சரியா? ஆபிரகாம்னு சொன்னாலே அவன் எங்கே பரதேசியாக இருந்தான், அவனும் அந்த பரலோக அஸ்திபார நகரத்துக்கு காத்திருந்தான், புதிய எருசலேம் காத்திருந்தான் என்கிற மாதிரி தானே வசனத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளிப்படுத்தல் 21:4 வந்தால் அங்கே புதிய வானம், நீங்கள் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று. 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளும் மீண்டும் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறார்கள், தேவன் ஆட்சி செய்கிறார். அதான் தேவன் ஆட்சி செய்கிற இடம். அது எங்கே? புதிய வானம் புதிய சூழ்நிலை. அது பேதுரு சொன்ன வசனத்தை அங்கே படிக்கிறோம். இருக்கிறார். 4ஆம் வசனத்தில் அங்கே கண்ணீர் யாவையும் தொடச்சிருவார், இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை. சரிதானே? அடிக்கடி பார்க்குற வசனம் தான். வெளிப்படுத்தல் 22:3 ஆட்டுக்குட்டியானவர் ஆட்சி செய்கிற சிங்காசனம் இருக்கிற இடம் இருக்கு, அங்கே கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி ஒரு சாபம் இல்லை. இல்லையா? ஓகே, சரி. இப்போ அப்போ இதெல்லாம் நித்தியம், அங்கே கண்ணீர் இல்லை, சாவு இல்லை, மரணம் இல்லை. அப்போ நித்திய ஜீவ ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம். இதுக்கு தான் இந்த வசனங்களை பார்த்துட்டோம். ஆனால் இப்போ என்ன நடக்குன்னு
வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், இந்த நித்திய ஜீவ வாக்கு தத்துவத்துக்கு எதிரான காரியங்களை வாக்கு தத்துவம்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனை. அப்படிதான் புரியணும். அப்போ வஞ்சிக்கிறவங்க வருவாங்க. நீங்கள் அந்த வஞ்சிக்கிறவங்க யாருன்னு பார்ப்போம். அது 1 யோவான் 4:5-6. 1 யோவான் 4:5-6. அங்கே அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் செவி கொடுக்கிறது இல்லை. இதனால சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ 2 ஆவியை சொல்லியாச்சு. அப்போ சத்திய ஆவி என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து வர்றது, உன்னதத்திலிருந்து வர்றது. அவர் பரலோக வாக்குத்தத்தம், பரலோக காரியங்களை நமக்கு காட்டி தந்து அப்படியே நடத்தி கொண்டிருக்கிறார். வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்யுது? உலகத்துக்குரியவர்களை பேசுது. இப்போ புரிஞ்சுதா? உலகத்துக்குரியவர்கள் எல்லாம் அனித்தியமானவைகள் என்பது நமக்கு தெரியும். அப்போ உலகத்துக்குரிய அனித்தியமான காரியங்களை வாக்குறுதியாய் பேசுகிற விஷயங்கள் தேவனால் உண்டானது அல்ல. இல்லை, கொஞ்சம் உறுதியாக இருங்க, தெளிவாக இருங்க. நீங்கள் நம்முடைய வாக்குத்தத்தம் பரலோக நித்தியம்தான். மற்ற சிலது கொஞ்சம் கூட இருக்கும், சில குறைவாக இருக்கும், சிலது கிடைக்காது இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க இல்லையே. கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது வாக்கு தத்துவம்னு சொன்னால் இதை இப்படியே தருவேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறதுக்கு பேர் தான் வாக்கு தத்துவம். அல்ல, அது நித்திய ஜீவன் தான். அதுதான் பிரச்சனை. மற்ற காரியங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், சில விஷயம் கிடைக்கும், கூடுதல் குறை இருக்கும், எல்லாருக்கும் உள்ளதுதான். இதை கணக்கு பார்த்தா ஒருத்தரும் தேவனை சேவிக்க முடியாது, ஆண்டவருக்கு பின்னால் போக முடியாது. இல்லையா? இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ வாக்கு தத்தங்கள், ஏன்னா இந்த மாதிரி வாக்குத்தத்தம் நிறைய வீடுகள் எல்லாம் போடுவாங்க. அங்கே கொடுத்து வாங்கி தங்க கலரில் அடித்து விடுது. ஒருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தமாக நிறைவேறின மாதிரி தெரியல. ஆமாம், உன்னை அப்படி சொல்லணும், ஓலை பெற ஓலை கூடு தான், எல்லா கஷ்டம் தீரல, பல இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. சும்மா போய் உண்மையை தான் பேசணும், நாங்கள் சொல்லி ஆகணும். டூப்பு நடக்காது. கர்த்தர் சொல்லியிருந்தால் செஞ்சிருப்பார். இந்த விஷயத்தில் ஒன்று விடுதலை தருவோம்னா செஞ்சிருப்பார். அது வேறு விஷயம். அது தனிப்பட்ட முறையில் செய்வார். சில தனிப்பட்ட இஷ்யூஸ் வரும், அதில் சொல்லுவார் ஒன்று நான் விடுவலை, அப்போ பயப்படாது. சீக்கிரமாக எனக்கு ஒரு சம்பவம் நடந்து, நான் ஒரு நிக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தேன். ஜோம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லை. நான் ரொம்ப ஒரு நாள் பகல் முழுவதும் சாப்பிடாம அப்படியே ஜோம் பண்ணி மறுப்பகலில் மதியத்துக்கு பிறகு அப்படியே ஜோம் பண்ணிட்டு டயர்டாகி சோர்ந்து எழும்பி வீட்டுக்கு பின்னால் போனேன். எங்கே போனேன்? வீட்டுக்கு பின்பக்கம் போனேன். வீட்டுக்கு பின்பக்கம் போகும்போது நான் அன்னைக்கு தங்கியிருந்த அந்த சூழ்நிலைக்கு ஒரு 3 வீடு தாண்டி ஒரு வீட்டிலேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. அங்கே ஒரு வாலிப பிள்ளை இருந்தது. அது ஒரு பாட்டு பாடிச்சு. என்ன பாட்டு பாடிச்சு? கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். இவ்வளவுதான் பாட்டு. அதுக்கு முன்னாலேயும் பாடலை, பின்னாலேயும் பாடலை. கரெக்டாக என் காதில் விழுந்து. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு பதிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஊழியக்காரனும் வரல, ஒரு பாட்டு காற்றுல வருது. அது கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணேன். அதை கேட்டோடனே ஏதோ சம்திங் எனக்குள்ளே விழுந்தது மாதிரி வேகமாக இருக்குது. நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். கர்த்தர் அப்படியே செஞ்சிட்டார். இல்லையா? அதான் விஷயம். கர்த்தர் காத்துட்டார். வருஷங்கள் ஆகிப்போச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயம். அது ஆண்டவர் கொடுக்குறது, அதுக்குள்ளே நான் போகல. இங்கே நித்திய ஜீவனுக்கு எதிரான வாக்கு தத்தங்களை அதுக்கு ஊழியக்காரன் ஒன்றும் சும்மா அதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அந்த வசனம் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அவசியம் இல்லை, அது பிரதானம் கிடையாது. இதெல்லாம் சிம்பிள் விஷயங்கள், சில விஷயங்கள் கருத்து சொல்லி தான் செய்யணும்னு இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். எத்தனையோ பிரச்சனையில் போகிறோம், உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி தான் செய்யணுமா? அவர் விடுவிச்சுட்டே இருக்கார், நம்ம போய்கிட்டே இருக்கிறோமே. அது ஏதோ சில சிவியரான ஒரு சிச்சுவேஷன் வரும், ஒரு வித்தியாசம், அது எங்களுக்கே தெரியாது. பிரசங்கமாரு கூட சில காரியங்களை சொல்கிற தெரியாது, அப்படி வரலாம். அதுக்கு எதிராக பேசலை. கர்த்தர் கொடுக்கறது ஒரு தனித்தன்மை. இங்கே நம்முடைய பிரச்சனை, இந்த நித்திய ஜீவ வாக்கு தத்தங்களை ஆண்டவரும் அப்போஸ்தலரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்களே, அதற்கு எதிரான உலக காரியங்கள் வாக்கு தத்தமாய் கொடுக்கப்பட்டால் அது வஞ்சிக்கிறார். ஏன்னா நம்முடைய மனசை பரலோகத்திலிருந்து இழுத்து பூலோகத்துக்கு கொண்டு வந்துடும் இல்லையா? பரலோக வாக்கு தத்தத்திலே ஓடிட்டு இருக்க நேரம் நான் பூலோகத்தை தருவேன்னு சொல்லும்போது நமக்கு அது எதிராக மாறிடும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு காரியம் உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் அறியணும். இது நமக்கு மட்டும் இல்லை, இயேசுநாதரிலேருந்தே ஆரம்பித்தது தான். இயேசு பரலோகத்திலிருந்து வந்தார். எங்கேருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன். அவர் எதுக்கு வந்தாருன்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தை காட்டி தருவதற்கு, நித்திய ஜீவ வாக்குறுதி நமக்கு தந்து நம்ம இது விளக்குவதற்கு தான் இயேசு வந்தார். சரிதானே?
அதுக்கு வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். முதல் பிரசங்கம், பிதாவின் வீடு, அங்கே வாசஸ்தலம், அங்கே போனோம். இதை சொல்லுது தானே இயேசு வந்தார். அப்படி வந்தபோது பிசாசு குறுக்கிடுகிறான். அது லூக்கா 4:5 அவன் குறுக்கிட்ட என்ன சொல்லுகிறான்னா, நீர் பரலோகத்தை பற்றி பேசாண்டான். என்னத்தை பற்றி பேசாண்டான்? பரலோகமோ பரலோக பிதாச்சு அதெல்லாம் பேசாண்டான். பூலோகம் என்னை பணிந்து கொள்ள, நான் தான் உலகத்தின் அதிபதிப்போம், எனக்கு வேலை செய்யும். அப்போ நான் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உண்மை உட்கார பண்ணுவேன் தான் அந்த உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா இடத்தையும் காண்பித்து இதெல்லாம் உமக்கு தருவேன். அவர் எதுக்கு வந்தார்? பரலோக ராஜ்யத்தை காட்டி நம்மை அழைச்சி போகிறதுக்காக தேவன் அனுப்பியிருக்கார். இவன் சொல்கிறான், நீ பிதாவுக்கு சித்தம் செய்யாண்டா, நான் சொல்கிறத செய் என்று சொல்லி அவன் திசை திருப்புறதை பார்க்குறான். யோவான் 6:38 ஆண்டவர் சொல்லுவார். 6:38 படிங்க. 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். கவனிச்சலாம், அவருக்கு சித்தம், அவருக்கு ராஜ்யத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு இடத்துல பிசாசு என்ன சொல்லுகிறாய்? நீ பரலோகத்தை பேசாண்டா, பரலோக தேவ சித்தம் செய்யாண்டா, எனக்கு வேலை செய், நான் உலகத்தின் அதிபதி, நான் உலகத்தை உனக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, பின்னாலே போ பிசாசு, சரியா சொல்லிவிட்டு உடனே போய் முதல் பிரசங்கம் என்னது? மனசை பரலோகத்துக்கு நேர திருப்புங்க. அப்போ தேவன் கொடுத்த வேலையை சரியாக செஞ்சு முடிச்சுட்டார். இடம் ஆயத்தம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் வருவேன்னு சொல்லி முடிச்சுட்டார். நமக்கு தெரியும். அப்போ இதே முயற்சி எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். உனக்கு காரை தாரேன், உனக்கு பெரிய வீட்டை தாரேன், உனக்கு அதை தாரேன், எல்லாம் சொப்பனங்களில் பேசுவான். எங்களுக்குள்ள எல்லாம் நிறைய பேசுது. நான் சொல்லி எனக்கு கார் வேண்டாம், அது வேண்டிய வேலை பார்த்துக்கலாம். காரெலாம் நாங்கள் ஓட்டுற ஆள் தான் தாராளம். இப்போமா நான் எனக்கு சொந்த கார் இல்லாமலே நான் ஊழியக்கார மாதத்துக்கு எவ்வளோ ஓட்டுக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர், அங்கே திருச்செந்தூர் அங்கே எல்லாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். நான் ஓட்டுறேன், என்னட்டு தான் கொடுக்குறேன், ஓட்டுங்க பாஸ்டர். ஆமாம், ஊழியக்காரர்கள் நாங்கள் மாறி மாறி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னோவா ஓட்டுக்கிறேன், ஸ்விஃப்ட் ஓட்டுனேன், இண்டிகா ஓட்டுனேன், 800 ஓட்டுனேன், ஃபியட் எல்லா காரும் ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் நடக்கு. தேவைன்னா என்ன செய்வோம்? ஓட்டுவோம். ஆமாம், ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு ஆண்டவர் கார் தர போகிறாரு. எனக்கு இப்போ ஒன்றும் கார் ஒன்றும் தராண்டா, எனக்கு தேவையில்லை. இல்லை ஒரு பைக் இருக்குது, இப்போதைக்கு அது போதும். தேவைன்னா வந்து நிற்கிது, ஓட்டுங்க பாஸ்டர்னு கையில் தந்துருக்காவ. பின்ன நான் என்னத்துக்கு பார்க்க போகிறேன்? எனக்கு தேவையில்லை. இல்லைன்னா விட்டுடலாம். ஒரு வீடு வேணும்னா என்ன வேணும்? இப்போ ஒரு இடத்துல ஒரு ஊழியத்துக்கு போனோம். ஒரு மனுஷன் அது அவருக்கும் ஊழியத்துக்குன்ட்டு இன்னொரு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த ஆள், நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். முடித்த பிறகு அவர் ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு அவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசன வழிபாடு சொன்னார். ஒரு வாலிப பிள்ளைக்கு சொன்னார், உனக்கு அரசாங்கத்தில் உனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்க போகிறதுன்னு சொன்னார். அடுத்தது ஒரு ஆம்பளை வீட்டுக்காரர், உங்களுக்கு இந்த பட்டணத்தில் இத்தனை கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு தர போகிறாருன்னு சொன்னார். அடுத்தது ஒரு பொம்பளை இடம் சொன்னார், உனக்கு 5 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் தர போகிறாருன்னு சொன்னார். புரியுதா? அது ஒரு இன்னொரு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டு, நாங்கள் சுவிசேஷ பணிக்கு போகும்போது நிறைய சூழ்நிலை மிக்சட்டாக கலந்து தான் வேலை செய்ய வேண்டியிருக்கும். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், 3 பேருக்கும் 3 விதமாக தந்திரமாக அடித்தாச்சு. இது ஒரு வெளிப்பாடா? விவரம் உள்ளவனுக்கு தெரியும் இது ஒரு பைத்தியக்காரத்தனம், இது என்ன இல்லையா, ஒரு அளவு வேண்டாமா, ரொம்ப தந்திரமாக அந்த மனுஷன் அடிச்சிட்டான். இப்படியெல்லாம் அப்போ என்ன பார்த்து இப்படி பேசினா எனக்கு தெரியும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லையே, எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம், எனக்கு தேவையானது தந்திருக்காரு, நான் போயிட்டுருக்கேன், இனி பரலோகத்துக்கு போனால் அவ்வளோதான் உண்டு. இதெல்லாம் தேவையில்லையே. உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் பிசாசு தேவையில்லாத காரியெல்லாம் சொல்லுவான், காட்டுவான். ஏசுநார்கிட்ட காட்டுன மாதிரி அவர், நானே பரலோகத்தில் வந்திருக்கேன், எனக்கு இந்த பூலோகம் என்னத்துக்கு, இந்த பூமியில் உயர்ந்த ஸ்தானம் எனக்கு என்னத்துக்கு, நான் அங்கேயே இருந்தேன், இப்போ அங்கேயே போனோம். அவ்வளவு பிசாசுக சாமர்த்தியம். இது மாதிரி தான் அந்த வாக்குத்தத்தங்களின் தன்மை இப்படி மோசடியாக அமைந்திருக்கிறதுங்கிறத நீங்கள் முதல்ல மனசில் கொள்ளணும். அதுதான் அடிப்படை. மனசு பரலோகத்தில் இருந்தோன்னா எங்களை எத்தனை சுற்றி வந்தாலும் அதை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஓடா, எனக்கு போக வேண்டிய காரியம் இருக்குது, நான் போக வேண்டிய, நான் எனக்கு எவ்வளவோ வரும், எவ்வளவோ வந்துட்டுருக்கோம், நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன். ஒரு இடத்துல ஒரு ஊழிய குடும்பம் இருந்தது. அவர் கணவர் இப்போ இறந்து போனார், அந்த மனைவி இருக்காங்க. அவங்க ஒரு ஊழியம் செஞ்சாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, ஆனால் அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இங்கே நிறைய பிரசங்கிமார், தமிழ்நாட்டு மலையாளி பிரசங்கிமாரெலாம் வருவாங்களாம். எல்லா பிரசங்கிமாரும் சொல்லுவாங்களாம், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் தர போகிறாரு, ஆண் குழந்தைய கர்த்தர் தர போகிறார். வருஷக்கணக்காக சொல்லி அவருக்கும் வயசாகி செத்து போனார். அவிய இருக்காவ, இப்போ இருக்கா, என்கிட்ட சொந்தக்கார தான், என்கிட்ட சொன்னாவ, பார்த்து கடை இப்படி இருக்குது,
இந்த பிரசங்க மாதிரி சொன்ன கதை கேட்டால் எனக்கு ஒரு 1000 பிள்ளை இருந்திருக்கணும். கொள்ளாமா தமாசா சொல்லாத. இப்படி எல்லாம் கட்டு கதை. அவங்க அதெல்லாம் கண்டுக்கிடையில ஆண்டவருடைய ஒளி செய்து வயசாகி தாத்தா பாட்டி ஆகி போயிடுச்சு. அப்படி இருக்காது. அப்போ என்னன்னா இப்படி எல்லாம் கள்ளத்தனமான காரியம்லாம் நிறைய வரும். இதுக்கு இடம் கொடுக்கப்படாது. நம்முடைய பேஸ்மெண்ட் மனசு பரலோகத்தில் இருக்கணும், நித்திய ஜீவ வாக்கு தத்துவத்தில் தான் இருக்கணும். அதை விட்டு சருகப்படாது. அதுக்காக வேண்டி இந்த கால சூழ்நிலை ரொம்ப குழப்பமாக இருக்கே. ஆமாம், அதனால அதை ரிமைண்டர் பண்ண வேண்டியாச்சு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்னா 3:4 சர்ப்பமானது ஏவாளை ஏமாற்றின வஞ்சித்தது போல. அப்போ ஏவாளை எப்படி வஞ்சித்ததுன்னு சொன்னால் அது 11:3 2 கொரிந்தியர் 11:3 ஏவாளை எப்படி வஞ்சித்ததுன்னு சொன்னால் ஆதாம் ஏவாள்கிட்ட கர்த்தர் சொன்னார், இந்த கனியை நீ இப்போது சாப்பிடாத, சாகவே சாவாய். அது ஆதியாகமம் 2:17 தானே, சாகவே சாவாய். இப்போ சர்ப்பம் சொல்லுது என்னது 3:4 ஆதியாகமம் 3:4 நீங்கள் சாகவே சாவதில்லை. எப்படி இருக்குது? இது மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு நித்தியமான காரியங்களை தர்றேன்னு வாக்குத்தத்தம் சொல்லியிருந்தா பிசாசு சொல்லுறேன் அதெல்லாம் உனக்கு வேண்டாம், நான் அநித்தியமான உலக காரியங்களை வாக்குத்தத்தமாக தரேன். எதிராக வந்தாச்சா நித்தியம் அநித்தியம் உனக்கு ஒன்று எதிர் தானே. ஆமாம், இப்படி தான். இப்படி ஏவாள அன்னைக்கு ஆமாம் கர்த்தர் சொன்னதுக்கு எதிராக சொன்ன மாதிரி இந்த காலத்தில் சபைக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவத்துக்கு எதிரான காரியங்களை பிசாசு என்ன சொல்லுவான், ஏமாத்திடுவான். அநேகரை ஏமாந்துருவாங்களாம். ஏமாற்றப்பட்டோம்னு சொல்லியாச்சு. அப்படி தான் நடக்க போது. ஜனங்கள் ஏமாந்துருவாவ. அப்படி ஏமாற்றுவான். இயேசுவை பற்றி இல்லாத பொல்லாது வேற ஒரு இயேசு, வேற ஒரு சுவிசேஷம், வேற ஒரு ஆவி, இதெல்லாம் வரும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை அந்த பகுதியில் எழுதியிருக்கிறது. இது யார் மூலமாக நடக்கும்னு சொன்னால் அதே அதிகாரத்தில் தான் இந்த பிசாசு இப்படியெல்லாம் செய்வான். எவ்வளோ வஞ்சித்த சர்ப்பமாக்க இதை செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த சர்ப்பம் எப்படி செய்யும்ங்கிறது இங்கே விளக்கத்தை சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளிந்ததனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் ஊழியக்காரனும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல, அவர்கள் முடிவு கீழே தக்குதார். அப்போ சர்ப்பம் எப்படி சபையை வஞ்சிக்குதான்? கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இல்லையா? ஆமாம், இயேசு சொல்லும்போது கள்ள தீர்க்கதரிசி மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் பைபிளை வச்சு பைபிள்லேருந்து வசனம் எடுத்து சொல்லுது. ஆனால் அது இயேசுவனுடைய தான் வாக்குத்தத்தம். அந்த காலம் வாக்குத்தத்த கால சபையானால் அதை அந்த சிந்தனைக்கு வந்தது. அப்போ இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு இசைவாக இருந்தால் நல்லா இருக்கும். நான் பல சபை சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் இதெல்லாம் இந்த ஆழமான விஷயங்களை பேச தேவன் எனக்கு அனுமதி தந்தார். எனக்கு ஒரு குறிப்பிட்ட சபையை தெரியும். அதுவும் உலக பிரகாரமான சபை தான். பட்டு உலகத்தில் இந்த இப்போ உள்ள மாடலில் தான் போவோம். ஆனால் எனக்கு அங்கே பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. நான் அனுமதிக்கிறதுனால நான் அங்கே போனோம். அப்போ நான் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் பேசியே இருந்தேன். பேசின வேளை என்ன நடந்து தெரியுமா? அந்த பிரசங்க யார் வருஷந்தோறும் இந்த வாக்குத்தத்தம்னு சொல்லிட்டு கலண்டர் அடிக்கிறதும் சபையில் சொல்லுவதெல்லாம் இருக்கு இல்லையா, நடக்குது. இப்போ எல்லா இடத்துல நடக்குதுதானே, நடத்துவராகும். அந்த வருஷம் அந்த பிரசங்க யாருக்கு வாக்குத்தத்த வசனம் கிடச்சி இல்லையா, அவர் சொல்லுவார், நான் நல்லா பார்க்கேன், ஏதாவது நம்ம சபையாரை சந்தோஷப்படுத்துக்கு ஒன்று எடுக்கலான்னா நடக்க முடியலை. நான் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு நடந்த சொன்னாக்கு அவர் சொன்னதை நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அவருக்கு எடுக்க முடியலை. பிறகு ஒரு வசனம் என்னன்னா, இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இல்லை, அதாவது புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டார்ல, இயேசுனுடைய சபைக்கு வந்துட்டார். பேதுருவை பற்றி ஆண்டவர் சொன்னார், அந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம். சரி, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத சபை அப்படியே கட்டுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டார். அதை நான் கேட்டுக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் காதில் வச்சுக்கிடுவேன். அடுத்த வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு? அடுத்த வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷமாக பிரசங்கியார் சொல்லார், எனக்கு வாக்குத்தத்தமே கிடைக்க மாட்டேங்குது. பட்டு குழப்பம். பிறகு என்ன நடந்தோன்னா கடைசியில் அப்போ இந்த வரையும் வாக்குத்தத்தம் வேண்டாம் ஒன்று எனக்கு ஒரு பிடி, எனக்கு முன்னால் போக முடியலை. அவர் சொல்லார், நான் முன்னால் சாடி போகிறது மாதிரி எனக்கு போக வழி இல்லை. நான் ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கிட்டேன். கடைசி நேரம் அவருக்கு ஒரு வசனம் கிடச்சிதான், நித்திய ஜீவனை உனக்கு தருவேன். ஓகே, எனக்கு அதில் வந்தோடனே ஒரு வெளிச்சம் ஆயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை தான் வாக்குத்தத்தமாக போட்டிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் மனசில் வச்சுக்கிட்டேன், இங்கே நான் இந்த சத்தியெல்லாம் பேச ஆரம்பித்தப்பறம் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக செயலக்க ஆரம்பிச்சிட்டு புரியுதா நான் சொல்லுது. அவருக்கே முன்னால் பின்னால் போக முடியலை.
பிரசங்கமே அவர் நினச்ச மாதிரி பண்ண முடியலையா, அப்படியெல்லாம் சொன்னார். எனக்கு ஒன்றும் ஓட இல்லை எல்லாம். அப்புறம் என்ன முதல்ல பிரசங்கம் பண்ணோம், இவர் எனக்கு பரவ பிரசங்கம் பண்ணுவார். சொல்லார் நீங்கள் முதல்ல பேசுங்க. ஒரு இடத்துல நாங்கள் அப்படி ஒரு ஊழிய சூழ்நிலைக்கு போனோம். அவரை தான் கூப்பிட்றது ஸ்பெஷலாட்டு. அப்போ நானும் அது ஊழிய பகுதியில் அப்படி வந்தோம், சுற்றி வரும்போது வண்டி ஓட்டணும், அப்படி வந்தோம். நாங்கள் 2 பேர் இருக்கோம். இவர் திடீர்னு சொல்லிட்டார், மத்தியில் பாஸ்டர் நகிமையா வந்திருக்கார், அவர் இப்போது பிரசங்கம் பண்ணுவார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு எப்போதுமே எழும்பி நின்னோன்னா பிரசங்கம் வந்துடும், இது எனக்கு இயல்பு. நான் ஒரு சுருக்க பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் பேசி அப்படியே முடித்தார். நான் பிறகு கேட்டேன், உங்களை தானே இங்கே இன்னைக்கு பேசணும்னு சொல்லிடுது, என்ன சொல்லலை, நான் வந்த வழியில் கூட வந்தேன், உங்களை தானே சொல்லிடுது, என்ன ஏன் திடீர்னு சொன்னியான்னு. அவர் சொல்லார், எனக்கு வசனம் வரையலேன்னு. கொள்ளாமா எனக்கு, அதனால் நீங்கள் என்ன உங்கள் மூலம் ஆவியானவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டு அதை ஃபாலோ பண்ண பிறகு எனக்கு அதுக்கு பிறகு தான் வசனம் வந்துன்னு சொல்லுவார். நீங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க அவ்வளோதான் வந்து எனக்கு விசித்திரமாக இருக்குது. அல்ல இல்லையா, அவன் சிலரை தேவன் அப்படி திருக்குகிறார். அவருக்கு அவன் நித்திய ஜீவன், அதுதான் முக்கியம். அப்புறம் வழக்கம் சொல்லார், ஆமாம் அதான் தேவை, பலதெல்லாம் தப்பு. ஸோ இப்படி எதுக்கு சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அந்த பிசாசினுடைய தந்திரங்களிலிருந்து ஆண்டவர் சபைகளில் வரும். அதனால தான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கு. இல்லை ஆண்டவர் தரதை ஸ்டடியாக செஞ்சிருவேன், அது மிச்சம் உள்ளதை அவர் பார்த்துடுவார், அவ்வளோதான். எல்லா சபைக்கும் செஞ்சுக்கிட்டு நான் சுற்றிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். நல்லது. இப்போது இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அவங்க ஆட்டு தோலை போத்துட்டு வருவாவ, உள்ளத்தில் பட்சிக்கிற போனாய், கனிகளினாலே அறிவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கனின்னு சொன்னால் இவர்கள் நித்தியத்தை பேசுகிறார்களா என்கிறதுல என்ன செய்யணும், அது ஒரு முக்கியமான கனி இல்லையா? இந்த பிரசங்கியாருக்கு எப்போ பார்த்தாலும் உலகம். ஒரு சபையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் 3 நாள் கூட்டம், ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டுருந்து அவர் முதல் 2 நாளே உலகத்தில் தான் அங்கே வைப்பு கதையெல்லாம் தான் நிறைய பேசியிருக்கார். அப்போ இந்த பாஸ்டருக்கு தோணுதான், என்னத்தை ஒரே உலகமாக பேசுவார், இனி கடைசி நாளாவது பரலோகத்தை பற்றி பேசாண்டாமா இல்லையா? அது ஒரு வழக்கம். நமக்கு பழைய காலம்லாம் அப்படி தான், ஒரு வருகையை பற்றி பேசி தான் கடைசி பிறந்தவங்க முடிப்பாங்க. அதனால இவர் பகல சொன்னாராம், சரி நீங்கள் கொஞ்சம் பரலோகத்தை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. உடனே அந்த பிரசங்க யார் சொன்னார், எனக்கு பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி பழக்கமாக இல்லை, தெரியவும் செய்யாதுன்னு. கொள்ளாமா அவர் நேராக என்னட்டா சொல்லுவார், ஒரு சபையிலையும் ஓப்பனாக சொன்னார் ஒரு இடத்துல, பாருங்க பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியவும் செய்யாது, எனக்கு வழக்கமும் கிடையாது. இப்படி இன்னைக்குள்ள பிரபலமான பிரசங்கமாக இருக்க நிலைமை. சரி, இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் இருக்காவ, நம்ம நித்தியம் பேசுகிறாரா அநித்தியம் பேசுகிறாராங்கிறத நாம் மனசில் வச்சுருக்கணும். அடுத்தது ஒரு காரியம், 2 தெசலோனிக்கர் 7ஆம் அதிகாரத்தில் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7லிருந்து 9, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் நீக்கப்படுவதற்கு முன்பு வெளிப்படாது. தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் நீக்கப்படுவதற்கு முன்பு. அடுத்தது வெளிப்படுவான். சரி, 9 அவனுடைய வருகை, சாத்தானுடைய செயலின்படி வல்லமை, அடையாளம், பொய்யான அற்புதம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே உண்டாகும், வஞ்சகம் சகல விதமான ஏமாற்று, டிசப்ஷன் வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதா சத்தியத்தை அன்புடனே அங்கீகரியாதபடினாலே போங்க அப்படி நடக்கும். தேவன் அவர்களை வஞ்சகத்துக்கு ஒப்பு கொடுப்பார். சரிதானே? அனுப்புவார், கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார், தேவனே அனுப்பிடுவார். வஞ்சகம் அங்கேயே வார்த்தை வந்தாச்சு. அப்போ இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் அற்புதம் செஞ்சு பல பொய்யான அற்புதம்னு சொல்லியிருக்கு. மெய்யான அற்புதம் இருக்குது, பொய்யான அற்புதம் இருக்குது. வெளிப்படுத்தல் 13:13 வானத்திலிருந்து அக்கினி இறக்க பண்ணத்தக்கதாய் அந்த கள்ள தீர்க்கதரிசி மிருகம் அற்புதத்தை செய்தது, அது அந்த கிறிஸ்துவனுடைய காலத்தில் அப்படின்னு வசனம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 16:13-14 தவளைக்கு ஒப்பான 2 ஆவிகள் ஜனங்களை அற்புதங்களை செஞ்சு தேவனுக்கு விரோதமாய் கொண்டு வரும்படி, எதுக்கு? தேவனுக்கு எதிராய் அற்புதங்களை செஞ்சு தேவனுக்கு எதிராய் ஜனங்களை கூட்டுகிற ஒரு காரியம். பார்வனுக்கு முன்பு மோசே கோலை போட்டான், பாம்பாயிட்டு, உடனே அவனுடைய மந்திரவாதிகளும் போட்டாங்க இல்லையா? ஓகே, அது மாதிரி தான். அப்போ பொய்யான அற்புதங்கள் அப்படி எல்லாவற்றையும் பிசாசு செய்கிறதை நான் பார்க்குறோம். அதனால் பலர் அவர்கள் சொல்லுது சரின்னு நினச்சிட்றாங்க. அப்போ நான் சொல்லுது, நீங்கள் முதலாவது இயேசுவனுடைய வார்த்தையை வாசிங்க இல்லையா? அப்போஸ்தலருடைய இதெல்லாம் வாசித்து ஒரு தெளிவோடு இருந்தால், எப்பா இந்த கதை வேண்டாம், இயேசுநாதர் நித்திய ஜீவனை தருவேன்னு சொல்லியிருக்கார். அதனால் அநித்தியமான காரியத்தை நீ ஆசீர்வாதம்னு எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவையானது தருவார், அவசியமானது தருவார், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் மூழ்கி விடக்கூடாது. நம்ம மனசு
கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்னு சொல்லுதான் 2 கொரிந்தியர் 11:3. கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்கள் மனசு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதான் வேலை வஞ்சித்த பிசாசு. அப்போ நம்முடைய மனசு பரலோகத்தை விட்டு கெடுக்கப்படுமோ, நித்தியத்தை விட்டு கெடுக்கப்படுமோ, இயேசுவின் சுவிசேஷத்தை விட்டு கெடுக்கப்படுமோ என்கிற ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கிறதுனாலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 10:10 ஆண்டவர் சொல்வார், நான் திருடன் திருட கொல்ல அழிக்க தான் வருவான், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்கி அதை நித்திய ஜீவனாக்குவேன். அல்லேலூயா. முடிவற்ற மகிழ்ச்சியான சாவாம என்கிற எல்லைக்கு நான் அவர்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசுவின் மூலமும் நமக்கு நித்திய ஜீவ வாக்கு தத்துவம். யோவான் 11:26 என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். அல்லேலூயா. அப்போ மறியாமல் இருக்கக்கூடிய அனுபவத்தை நாம் என்ன பார்க்குறோம்? அது ரோமர் 8:29 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி, அவ குமாரனுடைய சாயல், பிதாவாகிய தேவன் குமாரனுடைய சாயலாக நம்மை மாற்றும்படி அழைத்திருக்கிறார். அப்போ நித்தியம் எங்கே இருக்கிறது? இயேசுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இயேசுவின் சாயல் வந்தால் தான் நமக்கு நித்தியம் வரும். இயேசுவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை வந்தால் தான் நமக்கு நித்திய தன்மை வரும். அப்போ அந்த சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்போது முன்குறித்திருக்கிறார். சரியா? அதான் 2 கொரிந்தியர் 3:18 நாம் திறந்த கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் கண்கிற வண்ணமாய் கண்டு அந்த ஆவியினாலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அப்போ இயேசுவின் சாயல் நமக்குள்ளே நித்திய சாயலுக்கு முன்குறித்தார், அழைத்தார். எவ்வளோ அழைத்தாரோ நீதிமன்றங்கள் ஆக்கினாரோ இப்போ மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த பூரண சாயல் வருகிறது. 2 தெசலோனிக்கர் 2:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு தேவன் அழைத்தார். அல்ல. அப்போ இந்த அனுபவம் நமக்குள்ளே உருவாகிறதுல தான் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ புரியுதா? ஓகே. அப்போ அது பிலிப்பியர் 2:12 ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ இந்த அனுபவம் நமக்குள்ளே உண்டாகிறதுக்குள்ள வாக்கு தத்துவம், அதுக்குள்ள ஜபம், அதுக்குள்ள அனுபவம் தான் நமக்குள்ளே நடந்துட்டு இருக்கணும். மற்றெல்லாம் அவர் நமக்கு கூட தருவார், தகுதியானது தருவார், நம்ம போயிடலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தை குறித்து ஒரு நல்ல விழிப்பு, பூமிக்குரிய அழிவுக்குரிய காரியங்களை வாக்கு தத்துவம் என்று நினைக்காம இயேசுவை போல ஒரு சரீரம் கிடைக்கும்ங்கிற வாக்கு தத்துவம், புதிய வான பூமி சிருஷ்டியை அடைவோம்ங்கிற வாக்கு தத்துவம், இயேசுக்கு ஒப்பான மகிமை, இயேசுவை போல ஏறக்குறைய அவரை போல மாறுவோம் என்கிறதான வாக்கு தத்துவம். அதான் கடந்த நாளில் சொன்னேன். இந்த இயேசு ஆராதனைங்கிறதுக்கும் இயேசுவின் சீஷத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இயேசு ஆராதனைங்கிற கான்செப்ட் முக்கியப்படுத்தப்படும் போது அவரை கடவுளாக தூர வச்சிருவாங்க. சரியா? அவர் கடவுள், நாம் பக்தன், தூர நிற்கணும். ஆனால் சீஷத்துவம்னு வரும்போது அவரோடு கூட கிட்ட உட்காந்துடுறோம். அவரை போல மாறக்கூடிய நிலைமை. அதான் அந்த பிரச்சனை அப்படி தான் வருது. ஐயாப்பா அவர் தெய்வம் அப்பா, எனக்கும் அவர் யாரு நான் யாருன்னு போயிடுவாங்க. ஆனால் சீஷத்துவத்தில் வரும்போது அவர் நடந்த போல் நடக்கணும், அவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும், அவரு கூட நடக்கணும். பிதா சித்தப்படி செய்கிறவனே எனக்கு தகப்பனும் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருப்பாருன்னு சொல்லிட்டார். நான் ஜெயம் கொண்ட பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் வீட்டு இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனை என்னோட கூட உட்காரும். இந்த அனுபவம் வரணும்னா சீஷத்துவத்தில் வரணும். இப்போ புரியுதா? அதான் அதுக்கு அடிப்படை. சீஷத்துவத்தின் எல்லைக்குள்ள வரும்போது அந்த சாயல், அந்த கண்ணி, அந்த நித்தியத்துக்குரிய நிலைமை நமக்குள்ள பூரணமடையும். வெறும் பக்தரா தூரன்ட்டா அவர் அந்த எல்லையை அடைய முடியாது. அவர் கடவுள், நாம பக்தன், அடைய முடியும். அதான் கடவுள் பக்தனுங்கிற விஷயத்துக்கு பொருள். நீ ஒரு நாளும் கடவுள் ஆக முடியாது. அவர் கடவுள், நீ பக்தன். அப்போ இயேசு கடவுள்னு நீங்கள் வச்சு எல்லைக்குள்ளே போனால் அவரை அடைய முடியாதுன்னு ஆயிரும். அப்படி அல்லப்பா, அவர் எங்களுடைய குரு, எங்களுடைய தலைவர், எங்களுடைய மேய்ப்பர், எல்லாவற்றுக்கும் நாங்கள் அவரோட அந்த ஐக்கியத்தில் வரும்போது மட்டும்தான். அதனால தான் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசுவோடும் இருக்குது. அதில் வரும்போது மட்டும்தான் இந்த அனுபவங்கள் ஏற்பட முடியும். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாக்குத்தத்தம் இயேசுவும் அப்போஸ்தலரும் தந்திருக்கிறார்கள். உச்சகட்டமாக இயேசு இருக்கிற வண்ணமாக, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு இருந்த மகிமையை ஏறக்குறை அடையும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பிரயாசம் உள்ளவர்களாய் இந்த நாட்களில் காணப்படணும். அல்ல ஐடியா புரிஞ்சதா? மற்ற காரியம் இல்லை, உள்ளான மனுஷன். அதில் நான் கடந்த நாளில் சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த நித்திய ஜீவ வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் மர்மையிலும் அடையும்படி இந்த நாளில் நாம் பிரயாசப்படுவோம். தலைகளை தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிசமனரம்.